ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். கதையோடு பயணிக்கலாம். இன்னைக்கு என்ன ஸ்டோரின்னு பார்ப்போமா? தொலைந்து போன 24 மணி நேரம். அது ஒரு சாதாரண வெள்ளிக்கிழமை காலை. ராஜாவின் தந்தை ராமசாமி அவரது வழக்கமான முறையில் காஃபி குடித்துவிட்டு அவரது பழைய ஸ்கூட்டரில் ஏறி அலுவலகம் சென்றார். மாலை 5:30 மணிக்கு வீடு திரும்புவார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் 5:30 மணியானது, 6:30 மணி ஆனது. அவர் வரவில்லை. முதலில் சாலை தடுப்பு அல்லது அலுவலகத்தில் வேலை அதிகம் இருக்கலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் அவரது மொபைல் போன் சுவிட்ச் ஆஃப் என்று காட்டியது. அந்த நிமிடம் முதல் அவர் குடும்பத்தில் ஒரு அமைதியான பதற்றம் நிலவியது. ராஜாவின் தாய் மீனாட்சி அம்மா முகத்தில் தெளிவான கவலை குடிக்கொண்டது. இப்படி ஒருபோதும் நடந்ததில்லை. அவர் மொபைலை எப்பொழுதும் சுவிட்ச் ஆஃப் செய்ய மாட்டார் என்று சொல்லிக் கொண்டே ஜன்னலின் அருகே நின்று தெருவை பார்த்து கொண்டிருந்தார். ராத்திரி 8 மணி வரை காத்திருந்தார்கள். பிறகு அவர்கள் செயல்பட தொடங்கினார்கள். அலுவலகத்திற்கு போன் செய்தார்கள். அவர் மாலை 4:30 மணிக்கே வெளியேறியதாக சொன்னார்கள். அருகில் உள்ள மருத்துவமனைகளுக்கு போன் செய்தார்கள். விபத்து என்ற யோசனை மனதில் உறுத்தியது. பதில் இல்லை. என் சகோதரனுடன் சேர்ந்து அவர் செல்லக்கூடிய வழித்தடங்களில் ஸ்கூட்டரை தேடி பார்த்தார்கள். வெறும் வெளிச்சமும் நெரிசலும் நிறைந்த அந்த சாலைகள் அன்று மிகவும் வெறுக்கத்தக்கதாக தோன்றின. ராத்திரி 11 மணி. காவல் நிலையத்தில் முறையாக புகார் அளித்தார்கள். ஒவ்வொரு நிமிடமும் ஒரு யுகமாக இருந்தது. ராஜாவின் அம்மாவின் கண்கள் கலங்கியிருந்தன. ஆனால் அவர் சமாதானப்படுத்தி கொண்டார். ஒன்றும் ஆகிவிடாது, வந்து விடுவார் என்று சொன்னாள். அது யாரை தேற்றுவதற்காக என்றே தெரியவில்லை. அந்த இரவு வீடு முழுவதும் ஒரு பயங்கரமான அமைதியில் மூழ்கி இருந்தது. யாரும் தூங்கவில்லை. ஒவ்வொரு வண்டி ஓசையிலும் அவர்கள் எழுந்து பார்த்தார்கள். மறுநாள் காலை கண்ணில் தூக்கம் படியாமல் எழுந்தார்கள். காவல் நிலையத்தில் புதிய எந்த ஒரு விவரமும் இல்லை. பகல் 11 மணி. திடீரென தொலைபேசி மணி அடித்தது. காவல்துறையினர் ஒரு சிறிய கிராமத்தில் இருந்து தகவல் வந்ததாக சொன்னார்கள். ஒரு வயதான நபர் நினைவக குழப்பத்துடன் அங்குள்ள ஒரு டீ கடையில் அமர்ந்திருப்பதாகவும் அவரிடம் ஸ்கூட்டர் இல்லை என்றும் தகவல் வந்தது. அவர்கள் உடனே அந்த கிராமத்திற்கு விரைந்து வந்தார்கள். சுமார் 40 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த அந்த சின்ன டீ கடையில் ராஜாவின் தந்தை ஒரு பெஞ்சில் அமர்ந்து வெறுமையான பார்வையோடு இருந்தார். ராஜாவை பார்த்ததும் அவரது கண்களில் ஒரு குழப்பம் தெரிந்தது. நான் வீட்டுக்கு வருவதற்கான வழியை மறந்துவிட்டேன் என்று மழுப்பலாக சொன்னார். பிறகு தெரிந்த கதை இதுதான். ஸ்கூட்டர் பழுதடைந்து விட்டது. அதை சரி செய்ய முயன்று தோல்வியடைந்தார். நடந்து நடந்து களைப்பாகி அந்த கிராமத்தில் தங்கிவிட்டார். மொபைல் பேட்டரி டை, நினைவக குழப்பம் மற்றும் களைப்பின் காரணமாக அவர் தன் வீட்டு முகவரியை கூட சரியாக நினைவு கூற முடியவில்லை. ஸ்கூட்டர் அங்கேயே விட்டுவிட்டு யாரோ ஒருவர் உதவியுடன் அந்த டீ கடைக்கு வந்திருந்தார். அவரை வீட்டுக்கு அழைத்து சென்ற பொழுது அந்த 24 மணி நேரம் ஒரு பயங்கரமான கனவு போல் தோன்றியது. அந்த தொலைந்து போன நேரம் எங்கள் குடும்பத்திற்கு ஒரு பாடம் கற்பித்தது. வயது ஆக ஆக பெற்றோர்களின் சுதந்திரத்தில் ஏற்படும் மாற்றங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதும், அவர்களுக்கு நாம் எப்பொழுதும் ஒரு உறுதியான ஆதரவாக இருக்க வேண்டும் என்பதும் தான் அந்த பாடம். அந்த ஒரு நாள் ராஜாவின் வாழ்க்கையில் ஒரு ஆழமான சுவடை போட்டு சென்றது. இதே போல சூப்பரான ஸ்டோரிஸ் கேட்கணுமா? அப்ப என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டோரியில சந்திக்கலாம். பாய்.